கார்ப்பரேட் முதலாளிகளுக்கும் கார்ப்பரேட் வேலை பார்க்குற டிப்டி மேனேஜர்களுக்கும் டிப்டி வைஸ் பிரசிடெண்ட்டுக்கும் தான் பிடிஆருடைய அறிவு தேவை. ஆனால் ஸ்டாலினுக்கு யாருடைய அறிவு தேவை? செந்தில் பாலாஜியோட அறிவு தேவை. அவர் அதுக்கு தான் கவலைப்படுறாரு. 210 நாள் ஆச்சு, இன்னும் அமைச்சர் அவர். ஃபைனான்ஸ் மினிஸ்டராக எடுக்கிறீங்க, நீங்கள் ரிவர்ஸில் தள்ளி விட்டீங்க. இப்போ இப்படி துணை முதலமைச்சர் திமுக திமுகவை பொறுத்தவரை அதிகாரம் பூரா தன்னுடைய சொந்த கட்டடத்துக்குள்ளே இருக்கணும். தங்கம் தென்னரசு தொழில்துறையில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்கலை. இது அவர் என்ன சொல்கிறாரு? முதலீட்டாளர்களுக்கு அதிக லாபம் தரக்கூடிய அரசு கொள்கையை மாற்றணுங்கிறார். ஒரு 20 லட்ச ரூபா வேலைனா 20 லட்ச ரூபா அவனே வேலையை எடுத்துகிட்டு அவனே டெண்டர் பாஸ் பண்ணி யாருக்கும் பேப்பரை கொடுக்காம யாரும் வராமல் வந்து அடித்து ஓட விட்டு அந்த 20 லட்ச ரூபா பில்லை இவரே எடுத்துடுவார். எடுத்துகிட்டு 10 லட்ச ரூபாய்க்கு என்ன போடுவார்? பட்டு பணம் வேலை செய்வார். 10 லட்ச ரூபா எடுத்துடுவார். எந்த விதமான நலத்திட்டத்துக்கும் நிதியை பாதிக்கு மேலே தரமாட்டேங்கிறாரு, மீதியை நிறுத்தி வச்சிடுறாரு. ஆனால் நீங்கள் ஒப்பந்தக்காரர்களுக்கு உடனடியாக முழு பணம் கொடுத்துடணும். இதுதான் பிடிஆர் மீது நிறைய கண்டன கணைகள். அப்போ முதலமைச்சர் என்ன பண்ணுவார்? ஒரு பிடிஆரை வச்சுட்டு 35 அமைச்சர்களை பகச்சிக்க முடியாது. நிர்மலா சீதாராமனுக்கு நேரடியாக கணக்கு சொல்லக்கூடியவர் பிடிஆர். ஏன்னா நிர்மலா சீதாராமன் பொருளாதார மேதை அல்ல. இந்த டாலர்களை நீங்கள் உலகம் முழுக்க வங்கி தொழிலில் பரிவர்த்தனை செய்யக்கூடியவர் சாதாரண நபராக உட்கார்ந்துருக்க முடியாது. பிடிஆரை கேட்டால் தமிழ்நாடு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இல்லை, இந்தியாவுக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர் உட்கார வைக்கலாம். பிடிஆர் மக்களுக்கு பயன்படுறார், செந்தில் பாலாஜி கட்சிக்காரருக்கு பயன்படுறார். கட்சி ஆட்சி முடித்தா தான் மக்கள்கிட்ட போக முடியும். அப்போ இதுதான் செந்தில் பாலாஜியா சேகர் பாபுவா பிடிஆரானா பிடிஆர் செந்தில் பாலாஜி சேகர் பாபு தான் வேணும். அவர்களால் தான் இந்த அதிகாரத்தை மீண்டும் தக்க வைக்க முடியும். எந்தெந்த ஜாதி எவ்வளோ இருக்கான், யார் எந்த ஜாதி அதிமுக போகிறான் அப்படின்னு அந்த ஐடி படித்த பசங்களை வச்சு எல்லாம் லேப்டாப்போடு தெருவில் அலைய விடணும். இதுக்கு பிரசாந்த் கிஷோருக்கு ஒரு 500 கோடி சம்பளம். எவ்வளவு? 500 கோடி. ஆமாம். அப்போது 4500 கோடியை எங்கேருந்து எடுக்கணும்? அரசு பெட்டகத்திலிருந்து நீங்கள் திருடணும். எதுக்கு? எப்படி திருடணும்? ரோடு போட போகிறோம், ஏரி தூர்வார போகிறோம், கட்டடம் கட்ட போகிறோம். இப்படி தான் எவ்வளோ கோடி திருடணும்? 4500 கோடி திருடணும். ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். பிடிஆர் இப்போ சமீபத்தில் நம்ம முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டில் நிறைய விஷயங்கள், நிறைய முதலீடுகள் அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருந்தாங்க. முதல்வர்கள் கூட இது மிகப்பெரிய சாதனை அப்படின்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருந்தார். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, இது ஆர்கனைஸ் பண்ணது டிஆர்பி ராஜா அவர்கள். டிஆர் பாலு அவர்களின் மகன் டிஆர்பி ராஜா தான் இதை ஆர்கனைஸ் பண்ணார். ஓரளவு நல்லா பண்ணியிருந்தார் அப்படின்ற அந்த வாதங்கள்லாம் நம்ம கேட்டோம். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது பிடிஆர் அவர்களுடைய அந்த உரை. அவர் உரையாற்றும் போது மட்டும் அந்த இடத்துல அவ்வளவு க்ரௌட் இருந்தது. அவருடைய பேச்சை கேட்பதற்கான அந்த இது கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் அந்த நிதித்துறையிலேயே இல்லை, ஆனாலும் அவருடைய பேச்சை கேட்பதற்கான அந்த ஆவல் மக்களிடம் அதிகமாக இருந்தது. இந்த விஷயம் எதை உணர்த்துதுன்னு பார்க்குறீங்க? இது திமுகவிற்கு என்ன மாதிரியான ஒரு செய்தி? ஏன்னா ஒரு நல்ல ஒரு அறிவாற்றலான ஒரு அமைச்சரை நிதியமைச்சராக இருந்து வேற தகவல் தொழில்நுட்பத்துக்கு மாற்றினது யாருமே ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. இன்னமும் பிடிஆருக்கான அந்த ஸ்பேஸ் அப்படியே தான் இருக்குது அப்படின்ற பேச்சும் பரவலாக இருக்குது. உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? இல்லை, பிடிஆரை பொறுத்தவரை அவர் வங்கியியல், அதாவது பொருளாதாரம் படித்தவர். நீங்கள் அரசியலில் வருவதற்கு முன்பு நீங்கள் ஐரோப்பா நாடுகளில் ஒரு வங்கியினுடைய துணைத் தலைவராக இருந்து வங்கியலில் ஒரு பெரிய நிபுணத்துவம் பெற்றவர். நீங்கள் இதன் தெரிந்து கொண்ட மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் பிடிஆருடைய குடும்பம் அரசியலில் இருக்கணும், அது திமுக அரசியலில் இருக்கணும். அப்போது இவர் ஆங்கிலேய மனைவி, நீங்கள் அங்கே போய் கட்டிட்டு கோடிகளில் சம்பளம், டாலர்களில் சம்பளம். அவர் ஒரு ஐரோப்பா நாட்டில் வசதியாக வாழ்ந்தவரை
அந்த வங்கி பணியை ராஜினாமா செய்துவிட்டு வந்து தான் அவர் அரசியலுக்கு வர்றார். அரசியலுக்கு எதுக்கு கொண்டு வர்றாருன்னு கேட்டிங்கன்னா, கருணாநிதி தன்னுடைய மகனுக்கு எதிர்காலத்தில் ஒரு பொருளாதார அறிவை, பொருளாதார அரசியலை சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு நம்பிக்கையான விசுவாசமான ஒரு நபர்னால் அது பிடிஆர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தான். இது கருணாநிதி எப்போவுமே ஒரு நீண்ட ஒரு கணக்கை, நீண்ட ஒரு அரசியல் தொலைநோக்கு பார்வையை வைத்து தான் அவரை கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து மதுரை தொகுதியில் ஜெயிக்க வைக்கிறாரு, எம்எல்ஏ ஆன பிறகு. நீங்கள் கருணாநிதி இல்லாத காலத்தில் ஸ்டாலின் நிதியமைச்சராக கொடுக்குறாரு. நீங்கள் மதுரையில் லோக்கல் பாலிடிக்ஸ் 2 விஷயம் இருக்குது. ஒன்று மூர்த்தி, அவர் வந்து ஒரு குவாரி உரிமையாளர். நீங்கள் அதிமுக அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த உதயகுமாரோடு நல்ல உறவு வைத்து கொண்ட ஒரு திமுக மாவட்ட செயலாளர். நல்ல நட்பில் இருந்திருக்கார். இல்லைன்னா குவாரி நடத்த முடியாது. அப்போது திமுக அதிமுக ரெண்டுமே அப்படி தான். தமிழ்நாடு முழுக்க செம்மண் குவாரி ஆகட்டும், ஜல்லி குவாரி ஆகட்டும், மண் குவாரி ஆகட்டும், எல்லாமே நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் பண்ணுவாங்க. காரணம் பணம் ஈட்டுவது தான் அரசியல். திராவிட இயக்கத்தில் இப்படி ஆகிப்போச்சு. அப்போ இதெல்லாம் தவிர்த்தவர் பிடிஆர். நீங்கள் எந்த அதிமுக ஆட்களோடு சேர்ந்து பாட்டர் தொழில் பண்ணுறதில்ல, செம்மண் குவாரி நடத்துறதில்ல, மணல் குவாரி நடத்துறதில்ல. இது போன்ற அந்த 3ஆம் தர வேலைகளை பிடிஆர் குடும்பத்தை செய்ய வேண்டிய தேவையில்லை. அதுதான் கருணாநிதி காலத்துலேயும் நீங்கள் இவங்க அப்பா சபாநாயகராக இருந்தது காரணம் தான், இவங்க தாத்தா அரசியல் இருந்தது காரணம் தான். ஏன்னா ஆங்கிலேயன் காலத்திலே இவங்களுக்கு நிறைய சொத்துக்களை கொடுத்துட்டு போயிட்டு ஆங்கிலேயனுக்கு இவங்க விசுவாசமாக இருந்த காரணத்தினால இன்றைக்கி இந்தியா விட்டு போகும்போது நிறைய நிலப்புலன்களை, சொத்துக்களை, எஸ்டேட்டுகள், தென்னந்தோப்பு, இப்படி நிலத்தை கொடுத்துட்டு போயிட்டு. அதனால் சொத்துக்களுக்காக, பணத்துக்காக ஏமாற்ற வேண்டிய, மோசடி செய்யக்கூடிய தேவையில்லை இந்த குடும்பத்துக்கு. ஒரு 3-4 தலைமுறையாகவே இல்லை. ஒரு பணத்தை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, சேர்க்க வேண்டிய அவசியம் 3 தலைமுறைகளுக்கு சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் மற்ற எல்லாத்துக்குமே அது தேவை இருக்குது. பிடிஆர் குடும்பத்துக்கு அது தேவையில்லை. நிலம் எங்கே இருக்குது அவங்களுக்கே தெரியாது. அவரே சொல்லியிருக்காரு. ஆமாம், எங்கெங்கே இருக்குன்னு எங்களுக்கே தெரியாதுன்னு. அதாவது நீங்கள் ஒரு பொதுக்கூடத்துக்கு போயிட்டு இவங்க அப்பா பழனிவேல் பிடிஆர் வர்றாரு. வரும்போது ஒரு இடத்துல இளநீ விற்கிது. இளநியை குடிக்கிறாரு, அவ்வளோ ருசியாக இருக்குது. அப்போ எவ்வளோப்பா இளநீ? 5 ரூபா, 4 ரூபா. சரி, ஒரு 25 இளநீ டிக்கில் போடு, ஊரில் உண்டி குடிச்சிக்கலாம் அப்படின்னு குடிச்சிட்டு வர. அப்புறம் சொல்கிறாரு, எனக்கு மாதம் ஒரு 25-30 இளநியை போட்டு கொடுத்து என் ஊரில் கொடுத்துரு, எங்கள் மதுரையில். இது தேனி டு மதுரை ரூட்டில் நடந்தது. சரியா, உனக்கு எவ்வளோ காசை வந்து வாங்கிக்க. அவன் அடுத்த மாதம் இளநீ கொண்டு வர்றான். இளநீ கொண்டு வரும்போது டாக்குமெண்ட்டோடு வர்றான். என்னென்னா அவங்க தாத்தனுக்கு பிடிஆர் குத்தகை கொடுத்தால் நிலம். இளநீ குடிக்க போய் ஒரு 50 ஏக்கரா கிடச்சிது. இப்படி அவர்களுடைய குடும்பம். அப்போது நீ திமுகவில் அவர் நிதியமைச்சராக இல்லாததே ஒரு பெரிய துரதிர்ஷ்டம். நீங்கள் நிர்மலா சீதாராமனுக்கு நேரடியாக கணக்கு சொல்லக்கூடியவர் பிடிஆர். ஏன்னா நிர்மலா சீதாராமன் பொருளாதார மேதை அல்ல. அந்த அம்மா வங்கிக்கு போனால் வேலையெல்லாம் கிடைக்காது. ஏன்னா இப்போ நம்ம சமீபத்தில் பார்த்தோம் இல்லையா, அவங்க ஒரு கணக்கு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து உங்கள் அப்பா வீட்டு காசா அப்படின்ற மாதிரி இவங்க சொன்னதாவது அதுக்கான பதிலடிகள் கொடுக்கப்பட்டாலுமே பிடிஆர் கொடுத்துருந்தா இன்னும் தெளிவாக இருந்திருக்கும், அவர் இன்னும் தரமாக கொடுத்துருப்பாருன்ற அந்த பேச்சுகளும் நம்ம எழுதுறத பார்த்தோம் இல்லையா. ஏன்னா பிடிஆரை பொறுத்தவரை நீங்கள் அவர் பொருளாதார அறிவு நிறைந்தவர். நீங்கள் பொருளாதாரம் தெரிஞ்சால் தான் வங்கியில் நீங்கள் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் வங்கியில் நீங்கள் தலைவராக உட்கார வைப்பான். பல ஆயிரம் கோடி டாலர், பல மில்லியன் டாலர். இந்த டாலர்களை நீங்கள் உலகம் முழுக்க வங்கி தொழிலை பரிவர்த்தனை செய்யக்கூடியவர் சாதாரண நபராக உட்கார்ந்துருக்க முடியாது. பிடிஆரை கேட்டால் தமிழ்நாடு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இல்லை, இந்தியாவுக்கே ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவரை உட்கார வைக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு பொருளாதார வல்லுநர், அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்போது நீங்கள் அந்த 4 லட்சம் கோடி அந்நிய முதலீட்டை ஈர்க்கக்கூடிய அந்த மாநாடு, அதில்
பிடிஆர் என்ன சொல்கிறாரு? பிடிஆருடைய கருத்து என்ன? பிடிஆர் பேரை எதை சொல்லுகிறார்? நீங்கள் எத்தனை பேர் பேசினாலும் நீங்கள் வந்திருக்க முதலீட்டாளர்களுக்கு முதலீடு சம்பந்தமான அறிவு தான் அவனுக்கு தேவைப்படும், அரசியல் தேவைப்படாது. முதலீட்டாளர் நீங்கள் 100 கோடியோடு வர்றான்னா அவன் அதை 100 கோடி 200 கோடி ஆக்கணும், அதுதான் அவனுடைய நோக்கம். அதுக்காக தான் நீங்கள் மல்டிநேஷனல் கம்பெனி நீங்கள் எம்பிஏ படித்த பல பேர் வேலைக்கு வச்சுருக்கான். இந்த அறிவு யார்கிட்ட இருக்குது? அதை நோக்கி ஓட வேண்டிய தேவை தான் அந்த கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு இருக்குது. இப்போ கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு சீனி போடக்கூடியவர் யார்? பிடிஆர் பேரன் தான், தியாகராஜன் தான். இப்போ அதனால தான் பிடிஆர் பேசுகிறாருன்னே அவ்வளோ பேரும் அமைதியாக அந்த அரங்கத்தில் அமைதியாக உட்காந்து குறிப்பெடுக்க ஆரம்பித்தான். யார் பேசும்போதும் கவனத்திலே எடுக்கலை, பிடிஆர் பேரன் பேசும்போது குறிப்பெடுக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போது இல்லை, எனக்கு என்ன கேள்வினா, இங்கெல்லாம் மட்டும் அவரை பயன்படுத்திக்கிறீங்கல்ல. இப்போ நீங்கள் நிதியமைச்சராக இருந்தார், நிதியமைச்சர்லேருந்து இறக்கி வேற ஒரு இதை கொடுக்குறீங்க, அமைச்சரவையை கொடுக்குறீங்க. ஆனால் இப்போ ஒரு முதலீட்டாளர் மாநாடுன்னு வரும்போது அவர் தேவைப்படுறாரு இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் அவரை பயன்படுத்திக்கிறீங்க. அப்போது அவரை நிதியமைச்சராகவே வச்சிருந்துருக்கலாமே. இல்லை, நிதியமைச்சராக வைத்திருப்பதற்கு அரசியல் இடம் கொடுக்கவில்லை. யாருடைய அரசியல்? திமுக அரசியல், குடும்ப அரசியல். அந்த அது ஆடியோ லீக் ஆனதுனால அது இல்லை. நீங்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எக்ஸைஸில் லீக்கேஜ் ஆகுதுங்கிறாரு. சாராய வியாபாரத்தில் பணம் எங்கேயோ போகுதுங்கிறார், தடுக்கணுங்கிறாரு. அப்போ அவர் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. ஒரு தொட்டி இருக்குது, அந்த தொட்டியிலுக்கு ஒரு பைப் இருக்குது, நேரடியாக வரக்கூடிய பைப் இருக்குது, அதில் எங்கேயோ ஒரு லீக்கேஜ் இருக்குது, பின்னாடி வழியாக இருக்குது, பின்னாடி வழியாக. அப்போது அந்த பைப்பை கண்ட்ரோலை மீறி என்ன நடக்குது? பின்னாடி தொட்டி ஒழுகுது. அது சட்டவிரோதமானது இல்லையா? பைப்பு தான் ஏன்னா பைப்புக்கு பூட்டு போட்டு வச்சுருப்பான். பைப்பை எப்போ திறக்கிறோமோ அப்போ தண்ணி வரும், நிறுத்தினா நின்று வரும். ஆனால் லீக்கேஜ் என்ன நடக்கும்? லீக்கேஜ் அது மட்டும் போயிட்டு அதைத்தான் அவர் சொல்கிறார். இல்லை, இன்னொரு குற்றச்சாட்டுமே அவர் மேலே வைக்கப்படுது இல்லையா, திமுகக்குள்ளாரையே. அதாவது நாங்கள் எவ்வளோ கேட்குறோமோ அதை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, இது இவ்வளோதான் ஆகும் அவ்வளோதான் ஆகும், கணக்கு கேட்காதீங்கன்ற ஒரு விஷயமும் அவர் மேலே. ஆமாம். அதாவது இப்போது நிதி அமைச்சகம்தான் தமிழ்நாடுடைய பட்ஜெட்டை தீர்மானிக்கும். தமிழ்நாட்டில் எவ்வளவு வருவாய், எவ்வளவு செலவினங்கள், எவ்வளவு துண்டு விழுகுது, இதை டெல்லியில் கேட்டு வாங்கணும். ஜிஎஸ்டி எவ்வளோ நமக்கு வர வேண்டிய பாக்கி இருக்குது, டெல்லியிலேருந்து நம்ம ஜிஎஸ்டி எவ்வளோ கொடுக்குறோம்? ஒரு 20,000 கோடி ரூபா கொடுக்குறோம். 20,000 கோடியை நமக்கு திருப்பி கொடுக்கணும். ஜிஎஸ்டி தமிழ்நாடு மக்கள் கொடுத்தா தானே, அதை திருப்பி தமிழ்நாடு கொடுக்கணும். அவன் 20,000 கோடி ஜிஎஸ்டி கொடுத்தானா, வசூல் பண்ணிவிட்டு 10,000 கோடி கொடுத்தா 10,000 கோடி இங்கே துண்டு விழுகும், மக்கள் நல திட்டம் நின்று போகும். அப்போ அதை அவர் கேட்குறாரு, டெல்லி கேட்குறாரு. இவங்க என்ன சொல்கிறாங்க? டெல்லி நாங்கள் காலந்தான் நிற்கிறோம். ஏன்? இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பெயர் வரணும். அதே போல் இபியில் ஒரு கட்டுமானம் ஒரு அவசரமாக ஒரு 5,000 கோடிக்கு வேலை செய்யணும். உடனடியாக அந்த வேலையை விட அவசரமாக அந்த வேலை நகர்த்துறாங்க. என்ன காரணம்? 5,000 கோடிக்கு 20 வருஷம் மட்டும் ஒரு 1,000 கோடி கமிஷன் வரும். பிடிஆர் சொல்கிறாரு, இல்லை இப்போ இந்த திட்டத்தை தற்காலிகமாக நிறுத்துங்க, இந்த திட்டத்தை தற்காலிகமாக நிறுத்துங்க, இல்லை இது உடனே பாஸ் பண்ணுங்க. இப்படியான தொடர் அழுத்தம். அப்போது பொருளாதார அறிவு உள்ள ஒரு வல்லுநரை விட நீங்கள் அரசியலே தெரியாத கமிஷன் வாங்குகிற அமைச்சர் அவர் அழுத்தம் கொடுக்குறான். அப்போது பொருளாதார அறிவு அங்கே பயன்படவில்லை. செந்தில் பாலாஜிக்கும் பொருளாதார அறிவு இருக்கா? இல்லை. பொருளாதாரம் இருக்கு, பொருளாதார அறிவு இல்லை. அப்போது பிடிஆருக்கும் செந்தில் பாலாஜிக்கும் முரண்பாடு வருது. அதே போல் தொழில்துறை அமைச்சர் இப்போது தங்கம் தென்னரசு இருக்கார். தங்கம் தென்னரசு தொழில்துறையில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்கலை. இது அவர் என்ன சொல்கிறாரு? முதலீட்டாளர்களுக்கு அதிக லாபம் தரக்கூடிய அரசு கொள்கையை மாற்றணுங்கிறார்.
முதலீட்டாளர் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு வர்றான்னா அவனுக்கு 1000 கோடி எடுத்துகிட்டு வந்தாலும் அவனுக்கு 2000 கோடி அதை மாற்றணும். அது சம்மந்தமாக கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எந்த உத்தரவாதமும் கொடுக்கப்படவில்லை. அப்போது பிடிஆர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கப்படும் வாங்கங்கிறார். இப்படி நிறையா இவருடைய பொருளாதார அறிவுக்கும் கமிஷன் வாங்குகிற அறிவுக்கும் பெரிய யுத்தம் வருது. முட்டுக்கட்டையாக அரசியல் பண்ணுறதுக்கு பணம் வேணும். அரசியல் பண்ணுறதுக்கு பணம் வேணும்னா நீங்கள் நிதித்துறை ஒதுக்கணும். பிடபிள்யூ, ஹைவேஸு, காதி போர்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே நிதி ஒதுக்கினா தான் வேலை செஞ்சால் தான் கமிஷன் அடிக்க முடியும். ஆனால் பிடிஆரை பொறுத்த எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போடுறாரு. ஏன் முட்டுக்கட்டை போடுறாருன்னா தேவையில்லாத செலவினங்களை தவிர்க்கணுங்கிறார். இங்கே ரோடு போடுறதே கமிஷன் அடிக்கிறதுக்கு தான். மக்கள் போடுறதுக்கு இல்லை. ரோடு போடுறத கமிஷன் அடிக்கிறதுக்கு தான். பாலம் கட்டுறத கமிஷன் அடிக்கிறதுக்கு தான். தண்ணி தொட்டி கட்டுறத கமிஷன் அடிக்கிறது தான். நீங்கள் கிராமங்களில் இருக்கக்கூடிய பேரூராட்சி, வாய்க்கால், சாக்கடை இது பூராமல் யார் எடுப்பான்னா அந்த ஏரியா கவுன்சிலரே ஆளை வச்சு எடுத்துருவோம். ஒரு 20 லட்ச ரூபா வேலைனா 20 லட்ச ரூபா அவனே வேலையை எடுத்துகிட்டு அவனே டெண்டர் பாஸ் பண்ணி யாருக்கும் பேப்பரை கொடுக்காம யாரும் வராமல் வந்து அடித்து ஓட விட்டு அந்த 20 லட்ச ரூபா பில்லை இவரே எடுத்துடுவார். எடுத்துகிட்டு 10 லட்ச ரூபாய்க்கு என்ன போடுவார், பட்டு மூலம் வேலை செய்வார். 10 லட்ச ரூபா எடுத்துடுவார். 10 லட்ச ரூபா எதுக்கு? அரசியல் நடத்துறதுக்கு, கட்சி நடத்துறதுக்கு, ஊர்வலம் நடத்துறதுக்கு, உண்ணாவிரதம் நடத்துறதுக்கு, இன்னும் போனால் மாநாட்டுக்கு போகிறதுக்கு. அவனுக்கு இப்போ பணம் எங்கேருந்து வருது? உள்ளாட்சி, ஊராட்சி இது அவன் தகுதிக்கு தகுந்து. மேயரு மாநகராட்சி அவர் அடிச்சுக்குவார். அமைச்சர் அவங்க இலாக்கா அடிச்சுக்குவார். இது எல்லாம் முட்டுக்கட்டை போடுறாரு பிடிஆர். அப்போது பிடிஆர் மீது பல புகார்கள். எந்த விதமான நலத்திட்டத்துக்கும் நிதியை பாதிக்கு மேலே தரமாட்டேங்கிறாரு, மீதியை நிறுத்தி வச்சிடுறாரு. ஆனால் நீங்கள் ஒப்பந்தக்காரர்களுக்கு உடனடியாக முழு பணம் கொடுத்துடணும். இதுதான் பிடிஆர் மீது நிறைய கண்டன கணைகள். அப்போ முதலமைச்சர் என்ன பண்ணுவார், ஒரு பிடிஆரை வச்சுட்டு 35 அமைச்சர்களை பகச்சிக்க முடியாது. நீங்கள் அப்போ ஃபைனான்ஸு மந்திரியே மாற்றிட்டா ஃபைனான்ஸ் செக்ரட்டரி சொன்னதெல்லாம் கேட்பார். அந்த ஐஏஎஸ் அதிகாரி சொன்னதெல்லாம் கேட்பார். ஆனால் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருந்தார்னா அது யார்? பிடிஆர் இருந்தார்னா ஃபைனான்ஸ் செக்ரட்டரி யார் சொல்வதை கேட்கணும்? பிடிஆர் சொல்கிறார். நீங்கள் முதலமைச்சர் அலுவலக தலைமை செயலாளர் சொல்கிறத ஃபைனான்ஸ் செக்ரட்டரி கேட்க மாட்டார். யார் சொல்கிறத கேட்பார்? பிடிஆர் சொல்கிறது தான் கேட்பார். இந்த எரர் வருது. இதுதான் பிடிஆரை கடைசி துறைக்கு எங்கே தகவல் தொழில்நுட்பத்துறை அது அந்தந்த கார்பரேட்டே பண்ணிக்குவோம். அதுக்கு அமைச்சரே தேவையில்லை, ஒரு துறை. அப்போ அவரை டம்மி ஆக்குறாங்க. ஆனாலும் முதலீட்டாளர்களுக்கு பிடிஆருடைய அறிவு, அவருடைய வழிகாட்டுதல் தேவைப்படுது. அதனுடைய விளைவு தான் அங்கே என்ன நடந்தது. பிடிஆர் வர்றாருன்னே அவ்வளோ பேர் நீங்கள் குறிப்போட லேப்டாப்போட அசம்பிள் எல்லாம் டேப்போட வந்து உட்காந்துருக்க. ஏன்னா பிடிஆரை போய் ஒரு கன்சல்டேஷன் கேட்டால் அவர் 10 லட்ச ரூபா கேட்பார். எனக்கு ஒரு ப்ராஜெக்ட்டுங்க, நான் ஒரு 1000 கோடி ரூபா ப்ராஜெக்ட், எனக்கு இது ஒரு கன்சல்டேஷன். அப்படியா, சரி 2 மணி நேரம், எனக்கு ஃபீஸ் 2 லட்ச ரூபா. கன்சல்டேஷன் ஃபீஸு 2 லட்சம். இங்கே எப்படி கிடைக்குது? ஃப்ரீ. சந்தேகத்தை பதில் சொல்கிறாரு. அவருக்கு துண்டு சீட் எழுதி கொடுத்தா அதை கன்வெர்ட் பண்ணி பாலிசியாக சொல்கிறாரு. அரசை எப்படி பயன்படுத்திக்கணும், வங்கியை எப்படி பயன்படுத்திக்கணும், கார்பரேட் எப்படி பயன்படுத்திக்கணும், லேபர் எப்படி எல்லா தகவலும் இருக்குது அவர்கிட்ட. ஏன் ஒரு பெரிய கார்ப்பரேட் வங்கி அந்த வங்கியில் தலைவராக இருக்கிற பொழுது, துணைத் தலைவராக இருந்த காலத்தில் ஒரு 1000 கார்ப்பரேட் நிறுவனங்கள் அந்த வங்கி அக்கௌண்ட் வச்சுருப்பான். அந்த நிறுவனம் நீங்கள் திவாலாகாமல் அந்த வங்கி தான் பார்த்துக்கும். ஏன்னா வங்கி அதுக்கு ஒரு 500 கோடி 1000 கோடி கொடுத்துருப்பான். அப்போது இது ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கணும், உற்பத்தியை பார்க்கணும், முதலீட்டை பார்க்கணும், ரா மெட்டீரியலை பார்க்கணும். நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியலுக்கு வந்து ஒரு வங்கி தான் கண்காணிச்சிட்டே இருக்கணும். இல்லை திவாலாயிரம். எது திவாலாயிரம்? அந்த கார்பரேட் நிறுவனம் திவாலாச்சுன்னா வங்கி திவாலாயிரம். அப்போது இந்த அறிவு என்பது அரசியல்வாதிக்கு இருக்காது. அரசியல்வாதி பணம் கொடுத்து ஓட்டு வாங்குற அறிவு தான் இருக்குது.
குவார்ட்டர் கொடுப்பான். அவர் ஒரு அரசியல்வாதி இல்லை. அதுதான் பிரச்சனை. பிரியாணி கொடுப்பான், ஓல்டு மங்க கொடுப்பான், ஓல்டு காஸ்கா கொடுப்பான், பிராந்தி இதுதான். இதெல்லாம் கொடுத்தாதான் ஓட்டு விடும் அவங்களுக்கு. அப்போது பிடிஆரை பொறுத்தவரை பிடிஆருடைய கிரவுண்டு வேறு இல்லை. இப்போது துணை முதலமைச்சராக வந்து உதயநிதி வந்து ஸ்டாலின் பொறுப்பேற்க போகிறார் அப்படின்றத நம்மளே கூட பேசியிருந்தோம். அதுக்கான தகவல்களும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாத இறுதிக்குள்ளே அவர் வந்து துணை முதலமைச்சராக ஆகிடுவார் அப்படின்றது தான் செய்தியாக இருக்குது. இப்போது இன்னொரு பேச்சும் அடிபட்டுருக்கு. ஏன் நீங்கள் அவர் ஒரு துணை முதலமைச்சர் ஆகக்கூடாது, பிடிஆர் அவர்களை ஒரு துணை முதலமைச்சராவது ஆக்கக்கூடாது? நீங்கள் தகவல் தொழில்நுட்பத்துறை தான் வாங்கிட்டீங்க, அவரையும் ஒரு துணை முதலமைச்சர் ஆக்கலாமே அப்படின்ற பேச்சு பரவலாக பேசப்படுது. இது பற்றி உங்களுடைய பார்வை? இல்லைங்க, அதாவது திமுக வந்து பிடிஆரை கட்டுப்படுத்த முடியாது. பிடிஆரை லஞ்ச லாவணிய ஊழல் அரசு இது. பிடிஆர் இதுக்கு ஈடு கொடுக்க மாட்டார். அவரே விரும்ப மாட்டார். நீங்கள் அப்படி இருந்தால் நீங்கள் பிடிஆருடைய அறிவை பயன்படுத்திக்கணும் அப்படின்னா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருந்திருப்பாரு. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருந்தால் நீங்கள் துணை முதலமைச்சர் ஆகியிருக்கலாமே. ஃபைனான்ஸ் மினிஸ்டராக எடுக்கிறீங்க, நீங்கள் ரிவர்ஸில் தள்ளி விட்டீங்க. இப்போ இப்படி துணை முதலமைச்சர் திமுக ஆக்கவா? திமுகவை பொறுத்தவரை அதிகாரம் பூரா தன்னுடைய சொந்த கட்டடத்துக்குள்ளே இருக்கணும். அதை வெளியே போயிடக்கூடாது. அதை பணமாக்கணும். பணமாக்கி மீண்டும் அதிகாரத்துக்கு வரும். இதுதான், இந்த அறிவு தான் வேணும். நீங்கள் எக்கனாமிக்கல் நாலேஜ் தேவையில்லை. இது என்ன நாலேஜ்? பணத்தை எப்படியா மக்கள் சொத்தை கொள்ளையடிக்கணும். அவனுக்கு 2000 ரூபா கொடுக்கணும், ஓட்டுக்கு 2000 ரூபா. ஒரு கோடி ஓட்டு திமுக ஓட்டு இருக்குது. சொந்த கட்சிக்கே பணம் கொடுத்தா தான் ஓட்டு போடுவான். அப்போ 1.5 கோடி பேருக்கு நீங்கள் ஆளுக்கு 2000 ரூபா கொடுக்கணும். இதுக்கு நிதி வேணும். இந்த நிதி அமைச்சர் கொடுப்பாரா? பிடிஆர் கொடுப்பாரா? செந்தில் பாலாஜி கொடுப்பார், பொன்முடி கொடுப்பார், தங்க தென்னரசு கொடுப்பார், KK கொடுப்பார். எப்படி இப்போ தேர்தல் வரப்போகுதுங்க. 234 சட்டமன்ற தொகுதி, இது 39 நாடாளுமன்ற தொகுதி. அப்போது 6 தொகுதி. இப்போ சென்னையில் 14 தொகுதி இருக்குது, 3 MP சீட் இருக்குது. அப்போ இதுதான் அரசியல். ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு குறைஞ்சி 10 கோடியே செலவு பண்ணணும். எப்படின்னு கேட்டால் செந்தில் பாலாஜி ஸ்டைலில் செலவு பண்ணணும். ஒரு தொகுதிக்கு 10 கோடினா ஒரு எம்எல்ஏ கான்ஸ்டியூஷன் 6 எம்எல்ஏ தொகுதி கொண்டால் தான் ஒரு நாடாளுமன்ற தொகுதி. அப்போ 10 கோடி டு 15 கோடி ரூபா செலவு பண்ணுவோம். 90 கோடி ரூபா ஆயிடுது ஒரு MP சீட்டு. 100 கோடி. பாண்டிச்சேரியோட 40 சீட்டு. அப்போ எவ்வளவு? 4000 கோடி. இது எந்தெந்த ஜாதி எவ்வளோ இருக்கான், யார் எந்த ஜாதி அதிமுக போகிறான் அப்படின்னு அந்த ஐடி படித்த பசங்களை வச்சு எல்லாம் லேப்டாப்போடு தெருவில் அலைய விடணும். இதுக்கு பிரசாந்த் கிஷோருக்கு ஒரு 500 கோடி சம்பளம். எவ்வளவு? 500 கோடி. ஆமாம். அப்போது 4500 கோடியை எங்கேருந்து எடுக்கணும்? அரசு பெட்டகத்திலிருந்து நீங்கள் திருடணும். எதுக்கு? எப்படி திருடணும்? ரோடு போட போகிறோம், ஏரி தூர்வார போகிறோம், கட்டடம் கட்ட போகிறோம். இப்படி தான் எவ்வளோ கோடி திருடணும்? 4500 கோடி திருடணும். இபி வருஷத்துக்கு 10,000 கோடி ரூபாய்க்கு இபிக்கு மெட்டீரியல்ஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஒரு வருஷத்துக்கு. அரசே நீங்கள் தயார் பண்ணால் 5000 கோடிகள் முடிஞ்சிருமா? ஆனால் யார்கிட்ட வெளியில் வாங்குறாங்க? வெளியார் நிறுவனத்தில் வாங்குறாங்க. அவன் எவ்வளோ கமிஷன் கொடுப்பான்? ஒரு 10% கொடுப்பான். அப்போது 10,000 கோடி இபியில் பணம் பங்கு பரிவர்த்தனை சுற்றுது. 10,000 கோடியில் நீங்கள் 10% போட்டு 1000 கோடி. அப்போ இப்படி தான் 4000 கோடி சேர்த்த வேண்டியிருக்கு. இதுக்கு எதுக்கு பிடிஆர் தேவையா? தேவையில்லை. யார் வேணும்? சேகர் பாபு வேணும். யார் வேணும்? செந்தில் பாலாஜி வேணும். செம்மன் குவாரி பொன்முடி வேணும். இவர்களை நோக்கித்தான் இப்போ அரசியல் இருக்குது. இந்த அரசியலில் பிடிஆருடைய அரசியல் யாருக்கு வேணும்? கார்ப்பரேட் முதலாளிகளுக்கும் கார்ப்பரேட் வேலை பார்க்குற டெப்டி மேனேஜர்களுக்கும் டெப்டி வைஸ் பிரசிடெண்ட்டுக்கும் தான் பிடிஆருடைய அறிவு தேவை. ஆனால் ஸ்டாலினுக்கு யாருடைய அறிவு தேவை? செந்தில் பாலாஜியோட அறிவு தேவை. அவர் அதுக்கு தான் கவலைப்படுறாரு. 210 நாள் ஆச்சு இன்னும் அமைச்சர் அவர். நான் இப்போ அந்த இபிஐ ஆஃபீஸ் வழியாக வந்தேன், மவுண்ட் ரோட்லேருந்து டிராஃபிக்னு.
செந்தில் பாலாஜி படம் போட்டு தொழிற்சங்கம் கட்டவுட் இன்றைக்கி கட்டுறாங்க. என்ன அமைச்சர்? இலாக்கா இல்லாத அமைச்சர். ஆனால் ஈபிக்கு முன்னாடி பொங்கல் வாழ்த்து போஸ்டர் நான் பார்த்துட்டு வந்தேன். எங்கே ஈபி தலைமையகம் இருக்குல்ல, மவுண்ட் ரோட்டில், அங்கே அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய படம். நீங்கள் குற்றவாளி ஜெயிலில் இருக்கார். பொங்கல் வாழ்த்து சொல்கிறார் முதலமைச்சர், தொழிற்சங்க தலைவர்கள்லாம் மக்களுக்கு சொல்கிறதுக்காக ஒரு பெரிய பதாகை. அந்த பதாகையில் யார் இருக்கா? அண்ணன் செந்தில் பாலாஜி. அப்போது திமுகவுக்கு யார் தேவைப்படலை? செந்தில் பாலாஜி. திமுகவுக்கு யார் தேவைப்படலை? இப்போ பிடிஆர் மக்களுக்கு பயன்படுறார், செந்தில் பாலாஜி கட்சிக்காரருக்கு பயன்படுறாரு. கட்சி ஆட்சி முடித்தா தான் மக்கள்கிட்ட போக முடியும். அப்போ இதுதான் செந்தில் பாலாஜியா, சேகர் பாபுவா, பிடிஆர் ஆனால் பிடிஆர் செந்தில் பாலாஜி சேகர் பாபு தான் வேணும். அவர்களால் தான் இந்த அதிகாரத்தை மீண்டும் தக்க வைக்க முடியும். பிடிஆர் அவர்களின் சேவை திமுகவுக்கு தேவை இல்லை. அதான் உண்மை. அதுதான் இறுதியாக அதில் நம்ம சொல்ல வேண்டிய. ஆமாம். மிக்க நன்றி சார். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலோக்ஸ் நேயர்களுக்காகவும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலோக்ஸின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.